வணக்கம் மக்களே, ஆர்டிஃப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீசெண்ட் ரிலீஸ் ஆகின யூத் என்கிற படத்தை பத்தி. இந்த படத்தை இயக்கிக்கிறாரு கருணாஸ் அவர்களுடைய மகன் கென் கருணாஸ். அண்ட் இந்த படத்துல அவரே ஒரு லீட் ரோல்லையும் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல தேவதர்ஷினி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க, மலையாள ஆக்டர் சுராஜ் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு, அனிஷா அனில்குமார் என்கிற ஒரு புதுமுக நடிகை நடிச்சிருக்கிறாங்க, பிரியான்ஷி யாதவ் என்கிறவங்க நடிச்சிருக்காங்க, மீனாட்சி தினேஷ் என்கிறவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சம் நியூ கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருக்கிற ஒரு புதுமுகங்கள் கூட இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு இசையை ஜிவி பிரகாஷ் குமார் கம்போஸ் பண்ணிக்கிறாரு. படம் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகிட்டு. படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம்னா, நம்ம கதாநாயகன் ஒரு அராத்தான ஒரு பையன், ஸ்கூல்ல எப்ப பார்த்தாலும் ஃபன் பண்ணிட்டு பொண்ணுங்க பின்னாடி போய் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பையன். அவனுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் ஒன்று இருக்கும். ஸோ எப்படி சரி இவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், அந்த பொண்ணுக்கும் இவனை பிடிக்குது. சரி இன்னொரு பொண்ணு இந்த லவ்க்கு நடுவில் இவனை லவ் பண்றேன்னு சொல்லி பொய்க்கு நடிச்சு இவனை ஏமாத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் மூணாவதா இன்னொரு பொண்ணை லவ் பண்றாரு. பட் அந்த பொண்ணு இவனை லவ் பண்றது இல்லை, அந்த பொண்ணு இவனை ஒரு ஃப்ரெண்டாவே நினைச்சு கொண்டு இருக்குது. ஸோ எப்படி சரி இவன் போயிட்டு அந்த பொண்ணை ப்ரொபோஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு நான் உன்னை ஃப்ரெண்டா தான் நினைச்சேன் என்கிறது சொல்லிட்டு போகுது. அதே நேரத்துல ஒரு சண்டையில பெத்தவங்களை ஸ்கூலுக்கு கொண்டாந்து அப்புறம் பெத்தவங்க அசிங்கப்பட்டு நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி இந்த கதையில நடக்குது. இவன் காதலிக்கிறேன்னு சொன்ன அந்த பொண்ணு நீ நல்ல படிச்சு பாஸ் ஆகு, உன்னை நான் லவ் பண்றேன் அப்படின்னு ஒரு கதையும் சொல்லுது. ஸோ நம்ம கதாநாயகன் வெறி கொண்டு படிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் படிச்சு பாஸ் ஆகி என்ன மாதிரியான ஒரு டிசிஷன் அவன் லைஃப்ல எடுக்கிறான் என்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. என்னடா இது ஒரு வழக்கமான ஸ்கூல் லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இந்த கதைக்குள்ள நிறைய எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகுது. பெத்தவங்களுடைய எமோஷன், பெத்தவங்க ஒரு பையன் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை, அந்த பெத்தவங்களுக்காக அந்த பையன் கஷ்டப்பட்டு படிச்சு அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் எடுத்து தாராம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துல உள்ளடங்கி இருக்குது. இந்த படம் இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமா இருக்குது. ஏன்னா படிப்புக்கு இருக்கிற ஒரு மரியாதை அண்ட் ஆல்சோ அந்த படிப்புனால ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி மாறுது என்கிறத இந்த படம் மூலியமா காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு படம் தான் சொல்லுவேன். படத்துடைய பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா ஜிவி பிரகாஷ் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு பெரிய ஒரு பேக் போனாவும் இருக்கு. சொன்னா நம்ம கென் கருணாஸ் ரொம்ப அழகா நடிச்சிருந்தாரு இந்த கேரக்டரை. படத்துல தேவதர்ஷினி அவர்களும் சுராஜ் அவர்களும் தான் ரொம்ப பெரிய ஹைலைட்டே ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவங்களுடைய போர்ஷன்ஸ்ல சூப்பரா அவங்க நடிச்சிருந்தாங்க. படத்துல காமெடி என்கிறதும் நிறைய இடங்கள்ல இருக்குது, ஃபன் எலிமெண்ட்ஸ் இந்த படத்துல இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு நான் ஒரு ரிவ்யூ ஸ்கோரா 8.2 அவுட் ஆஃப் 10 தருவேன். கண்டிப்பா இந்த படத்தை போயிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்டிஃப் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு புது படத்துல நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ஆர்டிஃப். நன்றி, வணக்கம்.